ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 139 23 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? சென்ஷியா ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு பதவியில் இருந்துகிட்டு இருந்தா. ஆனாலும் அவளுடைய மனதுக்குள்ளே ரொம்பவே உறுத்தல்கள் இருக்க தான் செஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, நாம் மேற்கொண்டு நல்ல விதமாக பதவியிலேயே உயர்வான அந்தஸ்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த மாதிரி நம்மளை மாற்றினது நம்மளுடைய கர்த்தர் தான். ஆனால் மற்ற ஜனங்கள் எல்லாருமே நாம் ஏதோ காசு கொடுத்து அவங்கள விலை பேசி நான் அந்த பதவியில் போய் உட்கார்ந்த மாதிரி எல்லாரும் என்னை அற்பமாக பார்க்குறது, இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறது, இதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என் முன்னாடி வந்தால் கூட அவங்கள்ட்ட பேசணுங்கிற ஒரு அவசியம் இல்லாதபடிக்கு நானும் முகத்தை திருப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. இது என்ன செய்கிறது? கடவுள் தான் இதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும்னு அன்னைக்கு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது அந்த வழியாக அவளுக்கு நல்ல தோழி மாதிரி நெருக்கமாக இருந்தவங்க ஆனால் அவளை பற்றி புரளியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் பக்கத்தில் வந்து, என்ன சென்ஷியா, ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டதும் சென்ஷியா சொன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அமைதிக்காக இங்கே வந்து உட்காந்துருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதும், சென்ஷியா, நீ இப்போலாம் முன்ன மாதிரி யார்கிட்டையும் பேசுறது இல்லை போல், பணம் பதவியெல்லாம் வந்ததுக்கப்புறமா எல்லாரையும் பார்த்து உனக்கு அற்பமாக இருக்கா இல்லை வேறு மாதிரி எதுவும் நினச்சிட்ருக்கிறியா? இப்போலாம் நீ ரொம்ப மாறிட்டப்பா அப்படின்னு சொல்லி பேசினாங்க. திரும்ப சென்ஷியா சொன்னால், நான் மாறிட்டோம் அப்படிங்கிறத விட பல வழிகள் தான் நம்மளை மாற்றிட்டுன்னு சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறவங்களே பின்னாடி நம்மளை பற்றி வேறு விதமாக தவறாக பேசுகிறது, நம்மளை புரளி பேசுகிறது இருக்கத்தானே செய்யுது. அதுக்கப்புறம் எப்படி அவங்கக்கிட்ட சகஜமாக பேச முடியும் அப்படின்னு சொன்னான். அப்போது திரும்ப அவள் தோழி சொன்னாங்க, நீ யாரை சொல்கிறன்னு எனக்கு தெரியலையே, ஒருவேளை என்னையை பற்றி தான் சொல்கிறியா என்ன? உனக்கு என்னையை பார்க்கவே பிடிக்கலையா? என் கூட பேசுகிறதுக்கு கூட உனக்கு விருப்பமே இல்லையான்னு கேட்டா. சென்ஷியா சொன்னா, அப்படியெல்லாம் இல்லை, எல்லாரும் தான் பேசுகிறாங்க. நான் இந்த ஊருக்கு எப்போ வந்தோமோ அந்த டைமில் இருந்து நானும் ஒவ்வொருத்தங்களையும் பார்த்துட்டே தான்ப்பா இருந்தேன். எல்லாருமே நல்ல மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளை பற்றி பின்னாடி அக்கம் பக்கத்தில் வேறு விதமாக பேசி அவங்களுக்குள்ளவே மகிழ்வாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணங்களை பார்க்கும்போது இதே எண்ணம் என்கிட்ட இருக்குமோன்னு இனியும் நானே தியானிக்க வேண்டியது இருக்குது. அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதும், அப்படியே அந்த தோழி மெதுவாக எந்திரிச்சு தான் காரியத்தை பார்த்துக்கிட்றேன்னு சொல்லி அவகிட்ட விடை பெற்று அப்படியே கிளம்பி போனான். அப்போது சென்ஷியா யோசிச்சா, கடவுளே, என்னையே நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவசியம் தானே. நான் என் இருதயத்துக்குள்ளே உங்களுக்கு உண்மையாக இருக்கேனா? என்னையே நான் சோதித்து பார்த்தா என் சிந்தனை எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து உங்களுக்கு அதை வேதனையை கொடுக்குமா? நான் ஏதாவது மற்றவங்களுக்கு தீமை செஞ்சுருவேனா? என்ன செய்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பார்த்து பார்த்து நடக்க வேண்டியது அவசியம் தானேன்னு சொல்லி கர்த்தரோட பேச ஆரம்பித்தா. ஆண்டவரே, நான் எந்த பாவமும் செய்யாமல் இருக்க வேதனை உண்டாக்குற வழி ஏதாவது என்கிட்ட இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை என்னை விட்டு எடுத்துட்டு ஒரு நித்தியமான வழியில் என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து சென்ஷியா அன்றைக்கு எல்லாவற்றையும் மறந்து நிம்மதியாக வாழ ஆரம்பித்தா. ஆனாலும் இந்த மாதிரி மனிதர்கள் மத்தியில் நம்மளுடைய காரியங்களை நாம் கர்த்தர்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர மனிதர்கள்கிட்ட நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக நம்மளை பற்றி ஒன்று கிண்டலாக பேசுவாங்க, இல்லாட்டினா
நம்மளை பற்றி நல்ல மாதிரி நம்மக்கிட்டேயும் தீமையான விஷயம் மாதிரி மற்றவங்கக்கிட்டேயும் பேசி அவங்களே மகிழ்வாக இருப்பாங்க. அதனால் நம்மளுடைய இருதயத்தை நாம் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எல்லாம் வச்சு பார்த்துக்கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.